தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாத துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்த முதல்வர் ஸ்டாலின் துரோகத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடும் ஸ்டாலின் டெல்டா விவசாயிகளின் துரோகி இல்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகள் விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்டு விவசாயிகளின் வயிற்றில் அடித்த முதல்வர் ஸ்டாலின் துரோகி இல்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெட் ஜெயின் மீது ரெய்டு வந்தவுடன் டெல்லி சென்று விமான நிலையத்தில் மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து சமரசம் செய்த ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஏன் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து ஈரப்பதம் தளர்வு குறித்து பேசவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாத துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்த முதல்வர் ஸ்டாலின் துரோகத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடும் ஸ்டாலின் டெல்டா விவசாயிகளின் துரோகி இல்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகள் விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்டு விவசாயிகளின் வயிற்றில் அடித்த முதல்வர் ஸ்டாலின் துரோகி இல்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெட் ஜெயின் மீது ரெய்டு வந்தவுடன் டெல்லி சென்று விமான நிலையத்தில் மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து சமரசம் செய்த ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஏன் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து ஈரப்பதம் தளர்வு குறித்து பேசவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.